கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 46ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கொஞ்சம் முடிக்க முடியல. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் இல்லை. இன்னைக்கு சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த வார்த்தையை குறித்து கொஞ்சம் நம்ம தியானிச்சு பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. நிதானிச்சு அறிய வேண்டியது அவசியமா இருக்கு. நம்மோடு இருக்கிறவர் யாராம்? சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் வசனத்தை மறக்கிற அளவுக்கு படிச்சோமா, சர்ச்சைக்கு போனோமா, ஜெபம் பண்ணோமா, ஞாபகமே இல்லையே, வார்த்தையை கேட்டோமா, ஞாபகமே இல்லையே, அந்த அளவுக்கு உலகம் நெருக்குகிறே என்கிற அளவுக்கு ஆளாயிட்டீங்க. எல்லாம் உங்களை ஒரு சேனை போல நெருக்கி கொண்டே இருக்குது. ஆனா இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு இந்த வார்த்தை, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமேன், அல்லேலுயா, ஸ்தோத்திரம். நான் இன்னைக்கு எதிர்பார்த்து வந்தேன், கர்த்தர் நல்ல வார்த்தை எனக்கு கொடுத்துருக்காரு. எல்லாமே நீங்க விசுவாசிக்கலாம், நம்பலாம். ஆனா முடிஞ்சு போன உடனே எது உங்களுக்கு சேனையா இருக்க போகுது? உங்க வேலை, உங்க குடும்பம், உங்க படிப்பு, உங்களை துரத்துக்கிற காரியமெல்லாம் வெறும் சேனையே என்னை துரத்துதேன்னு இருப்பீங்க. அது துரத்தலைங்க. மனுஷனால எதையுமே நடத்த முடியும். அவ்வளோ பெரிய பலனை மனுஷனுக்கு கொடுத்து தான் ஆண்டவர் படைச்சிருக்கிறார். ஞானத்தை கொடுத்து தான் படைச்சிருக்கிறார். விவேகத்தை கொடுத்து தான் படைச்சிருக்கிறார். எல்லாமே கொடுத்து தான் படைச்சிருக்கிறார். 8 மணி நேரம் வேலைனாலும் ஒரு மனுஷனால பார்க்க முடியும். 12 மணி நேரம் வேலைனாலும் மனுஷனால பார்க்க முடியும். மனுஷனால முடியும். தேவன் அவ்வளவு பலனை தந்துக்கார். நீங்க மட்டும் உங்களை நினைச்சீங்கன்னா முடியாது. உங்களை நடத்துகிறவர் யாருன்னு நினைச்சா நல்லா இருக்கும். உங்களை நடத்துகிறவர் டீச்சர், வாத்தியார்னு நினைச்சிடாதீங்க. உங்களை நடத்துறவங்க ஏதோ வேலை பார்க்குற இடத்துல கொடுத்த மேனேஜர், ஓனர்னு நினைச்சிடாதீங்க. உங்க வாழ்க்கையை நடத்துக்கும் போது ஏதோ புருஷன் சொல்றாரு நடக்கிறோம், ஏதோ மனைவி சொல்றாங்க நடக்கிறோம், ஏதோ அம்மா சொல்லுது நடக்கிறோம், அப்பா சொல்ற நடக்கிறோம்னு நினைச்சிடாதீங்க. உங்களை நடத்துகிறவர் இன்னார் என்று நீங்க நினைச்சு பாருங்க. அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் உங்களை நடத்துகிறார். இந்த சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்னா அவர் எப்படிப்பட்ட சேனைகளுக்குரியவர்? உண்மையாகவே மனுக்குலத்திற்காக இந்த சேனைகள் எல்லாம் அனுப்பியிருக்கிறாரா? பார்த்தவர்கள் இருக்கிறார்களா? இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பலத்த இருப்பு காலவாயிலிருந்து நடத்தினார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எகிப்தின் பார்வோனின் பிடியிலிருந்து தேவன் அவர்களை நடத்தி வந்தார். அன்னைக்கு எமோரியர், எபூசியர், கிர்காசியர், பாசானி தேசத்தார் ஆகிய ஓகு இப்படின்னு பல பேர் இருந்தாங்க. அவர்களெல்லாம் முறியடித்து தேவன் தான் நேசிக்கிற ஜனத்தை நடத்தி வந்தார். எல்லாவித சேனைகளுக்கும் பயந்த இஸ்ரவேல் ஜனம் கானானை சுதந்திரித்த பிறகு அந்த ஜனங்கள் உணர்ந்தது என்ன? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அந்த சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக இந்த உலகத்தில் இருக்க எந்த சேனைனாலையும் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற உணர்ந்தாங்க. ஒரு கூட்டமே உணர்ந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் விசுவாசமா சாட்சியில நிற்கிறாங்க. தனிப்பட்ட மனிதனுக்கும் தேவன் எவ்வளவு பெரிய சேனைகளின் கர்த்தரா இருக்கிறார் என்று வெளிப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு இஸ்ரவேலை குறித்து நிறைய பார்க்க வேண்டாம். தனிப்பட்ட மனுஷன், ஏன்னா எல்லாருமே நீங்க தான் நினைப்பீங்க, நான் மட்டும்தான் அதிக பாடுபடுறேன், எனக்கு மட்டும்தான் அதிக கோபம் இருக்கு, எனக்கு மட்டும்தான் இப்படி அடுத்தடுத்து டெஸ்ட்னு வச்சிருந்தாங்க, என் வீட்டில் மட்டும்தான் இப்படி நடக்குது, என் குடும்பத்துல இவ்வளவு போராட்டம் இருக்கு, நான் வேலை பார்க்குற இடத்துல தான் இவ்வளவு பிரச்சனையை நான் பார்க்க வேண்டியிருக்கு, என்னால முடியலன்னு ஒவ்வொருத்தரும் முடிச்சு போயிருக்கீங்களே. ஒரு தனிப்பட்ட மனித வாழ்க்கையிலும் தேவன் எப்படி இருந்திருக்கிறார் என்று வேதத்துல பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இங்க என்ன சம்பவிக்குது? இஸ்ரவேல் தேசத்திலே கர்த்தருடைய வார்த்தையை வல்லமையோடு சொல்லுகிற ஒரு மனிதன், தேவனுடைய வல்லமை இரட்டத்தனையாக பெற்றுக்கொண்ட ஒரு தேவ மனிதன் அங்கே இருக்கிறார். அவர் பெயர் எலிசா. அதனால இஸ்ரவேலின் ராஜா எலிசா சொல் கேட்டு எல்லாவித காரியத்திலும் நடப்பதனால அந்த ராஜாவை எந்த ஒரு தேசத்தினாலையும் முறியடிக்கவே முடியல, பிடிக்கவே முடியல. எல்லாமே இஸ்ரவேலின் ராஜாவுக்கு வெளியாக்கப்பட்டதாய் ஒவ்வொரு தடவையும் தப்பித்து கொண்டே இருக்கிறார். காரணம் என்னவென்றால் இந்த எலிசாவின் வார்த்தையை கேட்டு கேட்டு அந்த இஸ்ரவேலின் ராஜா நடக்கிறார். இப்போ சீரிய தேசம் என்று அந்த நாட்கள்ல
பலத்த தேசம், பல தேசங்களை பிடித்த தேசம். அந்த தேசம் இஸ்ரவேலை பிடித்து சிறையாக்கும் என்று நினைத்து பல போராட்டங்களை போராடி பார்க்குது பல வருடங்களாக. ஆனாலும் இஸ்ரவேலையோ இஸ்ரவேலின் ராஜாக்களையோ இஸ்ரவேலுக்கு இருக்கிற ஒரு பொருளையோ கை வைக்கவே முடியல. இவங்க என்னதான் பல ஆலோசனை கூட்டம் போட்டு பெரிய வல்லுநர்களை வச்சு திட்டம் தீட்டினாலும் அந்த நேரத்துல இஸ்ரவேல் காக்கப்பட்டது. இவங்களுக்கு இது ஆச்சரியமாவும் இருக்கு, பிரமிப்பாவும் இருக்கு. இன்னொரு பக்கம் நமக்குள்ளேயே வேற ஆள் யார் இருக்காங்களோ, போய் சொல்லி கொடுக்காங்களோன்னு பல தூரத்துல சிந்திச்சு பார்த்தாலும் இவங்க சிந்திச்ச எதுவுமே இல்லை. ஆனா இஸ்ரவேல் காக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில் தான் இஸ்ரவேலின் ராஜா ஒரு நாள் ஆலோசனை போட்டு கேட்கிறார், இது எப்படிதான் நடக்குது. அப்ப அங்க என்ன சொல்லப்படுகிறது வேதத்திலே வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். இப்போ ஒரு பெரிய ஒரு காரியம் சீரிய தேசத்துக்கு கிடைச்சிருச்சு. என்னன்னா, இந்த அளவுக்கு இஸ்ரவேலும் இஸ்ரவேலின் ராஜாவும் காக்கப்படுவது எதனால? ஒரே ஒரு தேவனுடைய மனுஷனால, அந்த எலிசாவினால. அடுத்து என்ன திட்டம் போடுறாங்க? 13ஆம் வசனம். அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அனுப்பிவிடுறான். இப்ப எலிசாதான்னு தெரிஞ்சு போச்சு. அவனை பிடிச்சிட்டா எல்லாமே முடிஞ்சிச்சு. இஸ்ரவேலையும் இஸ்ரவேல் ராஜாக்களையும் முறியடித்து சிறையாக்கி விடலாம் என்று நினைத்து எலிசாவை பிடிக்க ஆள் அனுப்பிட்டான். ஆளு அனுப்பியாச்சு. இப்ப நம்ம வாசிச்ச வசனம் என்ன சொல்லுதுன்னா, சீரிய தேசத்து போர் சேவர்கள்லாம் வேவு பார்க்குற மாதிரி அனுப்பி எலிசாவை கொன்னு விடணும், இல்லை பிடித்து விட்டு வரணும்னு சொல்லப்பட்டபடி சீரிய தேசத்து போர் சேவர்கள்லாம் வந்துட்டாங்க பிடிக்கிறதுக்கு. தேசத்துக்குள்ள நுழையும் போது எங்க இருப்பாங்க தீர்க்கதரிசிகளாம்? ஒரு மலைகள் தான் தங்கியிருப்பாங்க. அப்போ மலைகள்ல இருந்து எலிசாவுடைய வேலைக்காரன் கீழே பார்த்தா ஒரு கூட்டமே பிடிக்க வருது. அது என்னன்னா, அதான் நம்ம படிச்ச வசனம் 15ஆம் வசனமா, தேவனுடைய மனுஷரின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். ரதங்களும் குதிரைகளும் எல்லாம் சூழ்ந்துருச்சு. ஏன் இதை பார்த்த உடனே எலிசாவின் வேலைக்காரன் எலிசாவிட்ட கதறுகிறான்? ஏன்னா எலிசாவுக்கும் எலிசாவுடைய வேலைக்காரர்கள் எல்லாத்துக்கும் தெரியும், இஸ்ரவேல் காக்கப்படுவதே தேவன் எலிசாவை கொண்டு சொல்லுகிற வார்த்தையினாலதான். அப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த எலிசா தான் காரணமா இருக்கிறான், இவனை முறியடிக்கணும். அப்போ ரதங்களும் குதிரைகளும் நிறைய வருதுன்னா அப்படி அர்த்தம் என்ன? இன்னைக்கு நம்மளை சிறை பிடித்துட்டு போயிடுவாங்க, நம்மளை கொன்று போடுவார்கள் என்கிற பயத்தில் எலிசாவின் வேலைக்காரன், ஐயோ ஆண்டவனே, இந்த அளவுக்கு ரதங்களும் குதிரைகளும் நிற்கிறேன், எல்லாத்துக்கும் பாதுகாப்பா இருன்னு சொன்ன தேவனுடைய தீர்க்கதரிசிக்கு பாதுகாப்பா நடத்த தேவனுக்கு தெரியும்ல என்ன? அதான் கூட இருக்கிறவங்கள என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, எலிசா சொன்னா வல்லமையா இருக்கும், எலிசா பேசுனா அப்படி இருக்கும்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா எலிசாவுக்கு யார் சொல்லுகிறாருங்கிறத தெளிவா அவங்க புரிஞ்சுக்கல. அதை புரியறதுக்கான ஒரு நேரம் வந்துருச்சு. அந்த நேரம் சீரிய தேசத்தின் பலத்த இராணுவங்களும் பலத்த குதிரைகளும் பலத்த ரதங்களும் வீரர்களும் ஒரு எலிசாவை பிடிக்க சேனையோட வந்துட்டாங்க. இஸ்ரவேலுக்குள்ள போக மாட்டாங்க. இஸ்ரவேலின் மலையில இருக்கிற எலிசாவை மாத்திரம் பிடித்தா அவங்க வேலை நீ அழகா நடந்துரும், பிடிக்க வராங்க. இதை நினைத்து எலிசாவின் வேலைக்காரன் கதர்ன வேலையில எலிசா தான் ஆண்டோட்ட ஜெபித்துக்கிட்டே இருக்காரு. அப்பவும் ஒன்று வேண்டுகிற, அப்பவும் ஒன்று வேலைக்காரனுக்கு சொல்லுகிறார், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிற பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றுதான். 16ஆம் வசனம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். வேலைக்காரனுக்கு ஒரு சந்தோஷம், பரவாயில்ல சொல்றாரு அப்படி. ஆனா அவனுக்கு விசுவாசம் வரல. அடுத்து எலிசா என்ன பண்ணுகிறாரு? 17ஆம் வசனம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். மலை முழுவதும் நிறைஞ்சிருக்கிறது அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும். முதலாவது எலிசாவின் வேலைக்காரன் என்னத்தை பார்த்தான்? சீரிய தேசத்து ராஜாவின் படை ரதங்களோடும் குதிரைகளோடும் இராணுவத்தோடும் வருகிறதை பார்த்தான். இங்க எலிசா வேண்டி அவனுடைய கண்களை திறந்தருளுங்கும் போது எலிசாவுக்கும் எலிசாவை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் பாதுகாப்பு என்னன்னு பார்க்கிறான். அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் சூழ்ந்திருக்க கண்டான். மலை முழுவதும்
அந்த வேலைக்காரன் முதலாவது கண்டது சீரிய தேசத்து படைகள் மலைகள்ல ஏறி வராங்கன்னு கண்டான். அவ்வளவுதான் கூட்டம், அதுவே பெருசுன்னு நினைச்சான். இப்போ மலை முழுவதும் கூட்டம் இருக்குது, அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்.